ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அலைமேரி கிச்சன். வெங்காய சாம்பார் வைக்க போகிறேன். இது நீங்கள் பருப்பு இதில் பாசிப்பருப்பு அரை டம்ளரு, துவரம்பருப்பு அரை டம்ளர், மொத்தம் 1 டம்ளரு இது போட்டுக்குங்க. குக்கரில் தண்ணி மாதிரி ஊற்றி வச்சு நீங்கள் ஊற வைக்க வேண்டாம், அப்படியே வேவிச்சா போதும். அடுப்பில் வச்சு குக்கரில் ஒரு போட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 தக்காளி நல்லா பழமாக கட் பண்ணி இதில் ஓட்டுருங்க. இது கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15, ஒரு 3 பல்லேரி, 2 பச்சை மிளகாய் இதில் ஓட்டு. கொஞ்சம் கருவேப்பிலை ஓட்டுக்குங்க. மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் ஓட்டு. போட்டு இது இறக்கிட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 5 விசில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானது அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு, ரெண்டு வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பெருங்காயத்தூள் பருப்பெல்லாம் வெந்து நல்லா குழஞ்சிருக்கு. இனிமேல் இறக்கிட்டு மத்தில் கொஞ்சம் கடைஞ்சிக்குங்க. சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தாளிச்சது அதில் கொட்டணும். மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு நல்லா இலக்கிட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கணும். போட்டு நல்லா ஒரு கொதித்து வரும்போது நல்லா ஆஃப் பண்ணிடுவோம். உப்பு அளவு தேவையான உப்பு போட்டு ஒரு கொதி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. கொதி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 பீஸ் வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன்னு ஒரு 1/2 ஸ்பூனும் போட்டுக்கோங்க.
போட்டு ஒரு இலக்கி இலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், வெங்காய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பொங்கல், தோசை, இட்லி, சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க, நல்லா செம்மையாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.